லாஸ்ட் இயர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருந்தனால அப்படியே அந்த 3 இயர் அந்த சைக்கிள் வந்தனால அப்படி கம்ப்ளீட் டீம் பிரேக் ஆயிருச்சு. அந்த டீம் கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா மினிமம் இது 3 இயர் சைக்கிள் ஸ்டார்டிங்ல பண்ணியிருந்தாங்கன்னா மினிமம் 1 or 2 கப்ஸ் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். கௌதம் கம்பீரோட ஆப்சன்ஸ் வந்து ஒரு பெரிய ஆப்சன்ஸா தான் இருக்கும். ஏன்னா அது எல்லா பிளேயர்ஸ்க்கும் எஸ்பெஷலி சுனில் நரேன் பத்தி பேசும்போது அவர் பேட்டிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது ஜிஜியோட மென்டர்ஷிப் தான். அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏன் லாஸ்ட் இயர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பேட்டிங்காக தான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க கேப்டன்சியை விட. ஸ்ட்ரைக் ரேட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, பிக் நாக்ஸ் வரல அப்படின்றதுக்காக. பட் தேவைப்பட்ட நேரத்துல இம்பார்ட்டன்ட் ஆங்கர் இன்னிங்ஸ் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. பட் ஆனா அதே ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த சிடி ஃபார்ம் இல்ல டொமஸ்டிக் ஃபார்ம் எடுத்து பார்த்துருந்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷனா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இயரே அந்த கேப்டன்சி ப்ரெஷர் பிளஸ் ப்ரைஸ் ட்ராக் ப்ரெஷர் வந்து அதிகமாயிரும்னு கெஸ் பண்ணி ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் இஸ் கான் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ஆஃப் ரஹானே. பர்சனலி ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபார் சுனில் நரேன் டு கம் டவுன். ஏன்னா அவர் வந்து மற்ற லீக்ஸ்லயுமே ஆடுறது இல்ல பெருசா. அண்ட் பவுலிங் இதுவும் மாறிடுச்சு ஐபிஎல்ல, இன்னும் வந்துட்டு கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் இஃப் ஹி கம்ஸ் டவுன் தோணுது. ஏன்னா ரானே ஓபன் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதனால லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலும் ரிங்கு சிங் வந்து மினிமம் 10 to 20 பால்ஸ் தான் ஒரு மேட்சே ஆடினாரு. ஒரு ஆப்போசிட் எண்ட்ல வந்து இன்னொரு பிளேயர் வந்து வேகமா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெருசா பொட்டன்ஷியல் தெரியாத மாதிரி இருந்திருக்கும். பட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிருக்காரு. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல்ல ஒவ்வொரு டீமை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது அவங்க ஃபேன்ஸ் அவங்க என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த டீம் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்மளோட பேசுறதுக்கு மெல்வின் வந்திருக்கிறார். வணக்கம் மெல்வின். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? குட் குட். எப்படி இருக்கிறீங்க நீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ ஆக்சுவலா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா உள்ள வரீங்க. அப்படி வரும்போது போன சீசன் அஃப்கோர்ஸ் சாம்பியன் ஆயிட்டீங்க. இந்த சீசன் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது? அண்ட் கன்சிடரிங் உங்களோட கேப்டனும் கிடையாது, போன சீசன் உங்களோட விக்டரிக்கு ரொம்ப வைட்டலா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுற உங்க மென்டார் கௌதம் கம்பீரும் கிடையாது. அப்படின்னும் போது இந்த டீம் எப்படி இருக்குது இப்போ இந்த இயர்? என்ன பிரச்சனைனா எப்பவுமே லாஸ்ட் இயர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருந்தனால அப்படியே அந்த 3 இயர் அந்த சைக்கிள் வந்தனால அப்படி கம்ப்ளீட் டீம் பிரேக் ஆயிருச்சு. அந்த டீம் கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா மினிமம் இது 3 இயர் சைக்கிள் ஸ்டார்டிங்ல பண்ணியிருந்தாங்கன்னா மினிமம் 1 or 2 கப்ஸ் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். பட் நல்ல கோர் ரீடைன் பண்ணாங்க ஆப்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி. அண்ட் லாஸ்ட் இயர் என்ன நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர், மிச்சல் ஸ்டார்க் அந்த மாதிரி பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா வந்துட்டு கௌதம் கம்பீரோட ஆப்சன்ஸ் வந்து ஒரு பெரிய ஆப்சன்ஸா தான் இருக்கும். ஏன்னா அது எல்லா பிளேயர்ஸ்க்கும் எஸ்பெஷலி சுனில் நரேன் பத்தி பேசும்போது அவர் பேட்டிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது ஜிஜியோட மென்டர்ஷிப் தான். ஸோ அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, குட். அண்ட் ஸ்ரேயஸ் யூஸ்வலா என்னன்னா நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ரேயஸ்க்கு போன டைம் போதிய கிரெடிட் நம்ம கொடுக்கல. ஒரு கேப்டனா இருந்தாரு, பட் அவங்க டீம்லயே என்னன்னா நிறைய பேர் ஓகே அவரோட ரோல் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ ஸ்ரேயஸ் மாதிரியான ஒரு கேப்டனை வந்து இப்போ கேகேஆர் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இங்க வந்து எல்லாம் வெங்கடேஷ் ஐயர் மாதிரியான ஒரு பிளேயரை கேப்டனா இருக்கலாம், இல்லை ஆண்ட்ரே ரசல் கேப்டனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஜிங்கிய ரஹானே கேப்டனா அப்பாயிண்ட் பண்றாங்க. அது சர்ப்ரைஸா இருந்ததா, இல்ல அஜிங்கிய ரஹானேயோட இந்த அப்பாயின்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, சர்ப்ரைஸா இல்ல. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி சொல்லிடுறேன். அது ஏன் லாஸ்ட் இயர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பேட்டிங்காக தான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க கேப்டன்சியை விட. ஸ்ட்ரைக் ரேட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, பிக் நாக்ஸ் வரல அப்படின்றதுக்காக. பட் தேவைப்பட்ட நேரத்துல இம்பார்ட்டன்ட் ஆங்கர் இன்னிங்ஸ் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. பட் ஆனா அதே ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த சிடி ஃபார்ம் இல்ல டொமஸ்டிக் ஃபார்ம் எடுத்து பார்த்துருந்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷனா இருந்திருக்கும். அண்ட் ஈவன் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கேகேஆர் ரெண்டு டீமுக்குமே பிரில்லியண்டா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் முதல்ல வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து ஆக்ஷன்ல அவ்வளோ காசு கொடுத்து போகும்போது அவர் தான் கேப்டனா இருப்பாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் இயரே அந்த கேப்டன்சி ப்ரெஷர் பிளஸ் ப்ரைஸ் ட்ராக் ப்ரெஷர் வந்து அதிகமாயிரும்னு கெஸ் பண்ணி ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் இஸ் கான் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ஆஃப் ரஹானே. முன்னாடி கேப்டன் பண்ணியிருக்காரு, இம்பார்ட்டன்ட் வின்ஸ் எடுத்திருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வெங்கியை இந்த வருஷம் வைஸ் கேப்டனா யூஸ் பண்ணிட்டு யூ கேன் லேர்ன் ஹவு டு மேனேஜ் ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் மேபி கேப்டனா இருக்கலாம். அதுதான் மேனேஜ்மெண்டோட திங்கிங்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயரை மென்ஷன் பண்ணிருந்தீங்க, ஏன்னா சுனில் நரேன். கௌதம் கம்பீர் அதிகம் மிஸ் பண்ண போறது சுனில் நரேன் அப்படின்ட்டு. கேப்டனா இருக்கும் போதும் சரி, மென்டாரா வந்ததுக்கு அப்புறமும் சரி, சுனில் நரேனை ஓபன் பண்ண வச்சது ஒரு பயங்கர ரெவல்யூஷனரியான ஒரு விஷயமா இருந்தது. ஒரு 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 பவுலர் தான், பட் ஹி கேன் பேட், ஹி கேன் என்ன சொல்றது, கரெக்டா மீட் பண்ண முடியும் பால.
அந்த மாதிரியான ஒரு பிளேயர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர் அப்படின்ற ஒரு பிளேயர் ஒரு விக்கெட் அவுட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல ஓப்பனிங் இறக்கி விட்டு அதை வச்சு கேம் சேஞ்ச் பண்ணி உங்களை கப்பின் பண்ணதுல மிக முக்கியமான ரோல் வந்து சுனில் நரேனை ஓப்பன் பண்ண வச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ சுனில் நரேனோட ரோல் என்னவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சுனில் நரேன் வந்து இப்போ நவ் தட் கௌதம் கம்பீர் இஸ் அவுட் ஆஃப் த டீம் அப்படின்னும் போது சுனில் நரேனை மறுபடியும் ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஓப்பன் எந்த ரோல் சுனில் நரேனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த சுனில் நரேன் கௌதம் கம்பீர் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கேப்டன் ஆர் மென்டரா இருக்கும்போது ஸ்டாட்ஸ் தான் எவிடென்ட்டா இருக்குது. ஏன்னா கௌதம் கம்பீர் இல்லாத டைம்லயும் சுனில் நரேன் ஓப்பனிங் பண்ணிருக்காரு 1 or 2 seasons. அப்போ பெருசா அவர் அடிக்கல, நிறைய ஃபிளாப்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட் ஓப்பனிங் ட்ரை பண்ணும்போது அவருக்கு பெருசா ஒர்க் ஆகல. ஐ திங்க் அவரோட அந்த கான்பிடன்ஸ் கொடுத்த விதம் அவர் பேசின விதம் அதனால மேபி லைக் பவர் பிளேல போங்க, படுதோ படலையோ எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிங்க வேகமான்றதான் வந்துட்டு கான்வர்சேஷனா இருந்திருக்கும். ஐ திங்க் பர்சனலி பிஃபோர் அஜின்கே ரஹானே கேப்டனா சொல்றதுக்கு முன்னாடி ஐ வுட் ஸ்டிக் வித் சுனில் நரேன் வந்து பீங் ஓப்பனர். ஓகே. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ரஹானே கேப்டனா இருக்கிறனால என்னோட இனிஷியல் பிளேயிங் லெவல் ஆப்ஷனுக்கு அப்புறம் ரஹானே நான் வந்து பேக்கப் ஓப்பனரா தான் வச்சிருந்தேன். ஓகே. ஆனா இப்போ பர்சனலி ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபார் சுனில் நரேன் டு கம் டவுன். ஏன்னா அவர் வந்து மத்த லீக்ஸ்லயுமே ஆடுறது இல்ல பெருசா. அண்ட் பவுலிங் இதுவும் மாறிடுச்சு, ஐபிஎல்ல இன்னும் வந்துட்டு கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் இஃப் ஹி கம்ஸ் டவுன் தோணுது. ஏன்னா ரானே ஓபன் பண்ணணும்னு எனக்கு தோணுது அதனால. ஓகே, ரைட், குட். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பர்டிகுலர் பிளேயரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், ஃபில் சால்ட். போன டைம் ஆக்சுவலா அந்த ஓப்பனிங்ல வந்து சுனில் நரேன் வந்து கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஃபில் சால்ட்டோட அந்த குவிக் இன்னிங்ஸ் எல்லாத்தையுமே. ஃபில் சால்ட் போன இடத்துல வந்து இப்போ குவிண்டன் டிகாக் வந்திருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ராம்லாலா குர்பாஸை மறுபடியுமே வாங்கியிருக்கீங்க திருப்பி. ஸோ இந்த 2 பிளேயர்ல யார் உங்களோட சாய்ஸா இருப்பாங்க? ராம்லாலா குர்பாஸா இருப்பாரா இல்ல குவிண்டன் டிகாக்கா இருப்பாரா? என்னோட சாய்ஸ் இப்போதைக்கு கியூடிகேயா தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு குருபாஸ் கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், இஸ் அ ஃபினாமினல் பிளேயர். ஓகே, அடிச்சா வந்து 150 ஸ்ட்ரைக் ரேட் மேல அடிப்பார். என்னன்னா இஸ் ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர் மாதிரி. ஓகே. இப்போ அவருக்கு வந்துட்டு சில நாக்ஸ் வரலன்னா ஒரு 3-4 இன்னிங்ஸ் கண்டினியூஸா சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்துட்டு ஒரு ஐபிஎல் மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ல நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் பீங் அ பெட்டர் கீப்பர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஐ திங்க் தே வில் கோ வித் குவிண்டன் டிகாக். அண்ட் பில் சால்ட் ஏன்னா இப்போ ஈடன் கார்டன்ஸ்ல மெயினா வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸோட எக்கனாமி எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஸோ அந்த பவர் பிளேல வந்துட்டு அந்த ஒரு பவர்ஃபுல் ஓப்பனிங் கொடுத்தானோ அது வந்து லாஸ்ட் இயர் ஃபில் ஷாட் பெர்ஃபெக்டா பண்ணாரு. அதனாலதான் குவாலிஃபை ஆகிறது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் கியூடிகே என்னதான் அவரோட லேக் எண்ட் ஆஃப் கரியர் வந்துட்டாரு, முன்ன இருந்த மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங் இல்லைனாலுமே அவரை ஹோப் பண்ணி கொடுத்து அவருக்கு ஓப்பனிங் கொடுக்காதான் எனக்கு பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஓகே. ஸோ வெங்கடேஷ் ஐயரோட ரோல் இதில் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் ஐயர் கேன் பிளே மல்டிபிள் பொசிஷன்ஸ். உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண சொன்னாலும் ஓப்பனிங்லேயுமே நல்லா பண்ணுவார். அதுவும் குறிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாலாம் அவரோட கேம்லாம் பார்க்கும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் செஞ்சுரி போடக்கூடிய ஒரு பிளேயர் உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் அப்படின்றவர். அவரோட ரோல் வந்து போன சீசன் ரொம்ப ஒரு கொஸ்டினபிள் ஆச்சு. ஏன்னா கன்சிடர் உங்களுக்கு மேல சுனில் நரேன் வந்துட்டாரு, விக்கெட்ஸ் கொஞ்சம் லேட்டரா விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு ரிங்கு சிங்கும் மேல ப்ரொமோட் ஆவாரு, ஆண்ட்ரே ரசலும் மேல ப்ரொமோட் ஆவாரு, வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப கீழே வருவார். அவர் மிஞ்சி மிஞ்சி போன சீசன்லாம் ஒரு 100 பால் பிடிச்சிருப்பாரான்றது கூட ரொம்ப டவுட்டான ஒரு இதாக தான் இருக்குது. ஸோ வெங்கடேஷ் ஐயரோட ரோல் இந்த டைம் எப்படி இருக்க போகுது? நவ் நீங்க வந்து சுனில் நரேன் பின்னாடி தள்ளுறதுனால வெங்கடேஷ் ஐயர் மேபி மேல புஷ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் வெங்கி ஐயர் வந்துட்டு இன்னட் ஃபோர் வந்தே ஆகணும் இந்த டோர்னமெண்ட். ஆக்சுவலி ஆஃப்டர் ஆக்ஷன் வந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வச்சாங்க. 24+ crores வந்து ஒரு பிளேயருக்கு கொடுக்கணுமா, அதுவும் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் இந்தியன் டீம்ல இருக்க பிளேயர் கூட கிடையாது, ஸோ கொடுக்கணுமா? ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி வேலிட் பிரைஸ் டேக். ஏன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு நிறைய டீமால போயிட முடியும். ஆனா அந்த பிளே ஆஃப்ஸை தாண்டி கப் அடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அது வந்து வெங்கடேஷ் ஐயர் கிட்ட கண்டிப்பா இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் பிளே ஆஃப்ஸ் 2 மேட்ச்லுமே வந்து ரொம்ப கிளச்சா ஆடினாரு, இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பிரைஸ் டேக்கை தான் நான் வந்துட்டு பாக்குறேன். அண்ட் அவர் மேல ப்ரெஷர் குறைக்கிறதுக்குமே வந்து அந்த கேப்டன்சி லோட வந்து கம்மி பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு குட் டிசிஷன் மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு பிக்சடா வரணும். ஏன்னா அவர் என்னதான் ஓகேஷ் ஃபார்ம்ல இருந்தாலுமே மினிமம் 400 to 500 ரன்ஸ் ஒரு சீசன்ல கொடுத்துருவாரு. நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அது மாதிரி கொடுக்காம தான் பல டீம் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சோ அவர் வந்து வாட் எவர் த சிச்சுவேஷன், பவர் பிளேவா இருக்கட்டும் இல்ல பவர் பிளேக்கு அப்புறம் இருக்கட்டும், இன்னட் ஃபோர் வந்தே ஆனோன்றதா என்னோட ஒப்பீனியன். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி ரிங்கு சிங்கையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரிங்கு சிங் அஃப்கோர்ஸ் உங்க டீமோட இப்போ ஒரு போஸ்டர் பாய் மாதிரி மாறிட்டு இருக்காரு நினைக்கிறேன் தொடர்ந்து. ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்டா பிக் ஹிட்டிங் ஒரு சூப்பர் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. அவருமே என்னன்னா போன சீசன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால அந்த மறுபடியும் அந்த சுனில் நரேன் மேல கொண்டு போனதுனால மேலேயே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க, கீழே வந்து வர்றதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ரிங்கு சிங்கோட ரோல் இந்த டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா போன சீசனை கன்சிடர் பண்ணும்போது? ஆமா, கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலும் ரிங்கு சிங் வந்து மினிமம் 10 to 20 பால்ஸ் தான் ஒரு மேட்சே ஆடினாரு.
யா. ஒரு ஆப்போசிட் எண்ட்ல வந்து இன்னொரு பிளேயர் வந்து வேகமா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெருசா பொட்டன்ஷியல் தெரியாத மாதிரி இருந்திருக்கும், பட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த ஏதர் இங்கிலாந்து அஸ் வெல் அஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்ல வந்துட்டு ம். அவரு லைக் பவர் பிளேல 2-3 விக்கெட்ஸ் போகும்போது வந்தாரு. வந்து அவரால் வந்துட்டு டூ பேஸ்ட் ஆட முடியும். ம். என்னால வந்து செட்டிலும் பண்ண முடியும், அட் த சேம் டைம் வந்து ஃபோர்த் ஃபிஃப்த் கியரும் என்னால ஆக்சலரேட் பண்ண முடியும்ன்றத காமிச்சாரு. ஸோ ம். ஐ திங்க் வந்துட்டு அவரு நான் பிளேயிங் லெவன் சொல்லும் போது சொல்றேன், ரிங்கு யா. சிங் வந்து இன்னட் ஃபைவ் வந்தா பெட்டரா இருக்கும். ஓகே. பிகாஸ் as he faces மோர் பால் இஸ் மோர் டேஞ்சரஸ் அண்ட் ம். மோர் ரன்ஸ் வந்துட்டு அடிக்க முடியும். ஓகே. அண்ட் ஈடன் கார்டன்ஸ்ல சேசிங் தான் எப்பவுமே வந்துட்டு பெட்டர். ஓகே. ஸோ சேசிங் தான் வின் பர்சன்டேஜும் அதிகமா இருந்திருக்கும். ஐ திங்க் ரிங்கு சிங்கோட ரோல் இந்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஓகே, ரைட், கூல். அண்ட் நெக்ஸ்ட் நான் இன்னொரு ரெண்டு பிளேயர்ஸ் பத்தி கேட்கணும். ஒன்று ஸ்பென்சர் ஜான்சன், ஒன்று ஆண்ட்ரிச் நார்கியா. ரெண்டு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். போன டைம் அவங்க ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் வந்து டில் அந்த பிளே ஆஃப்ஸ் வரைக்குமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆண்ட்ரிச் நார்கியாவோட சைனிங் வந்து ரொம்ப பெரிய கொஸ்டினபிளான ஒரு சைனிங்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஐபிஎல் ஆஃப்கோர்ஸ் ஒரு பயங்கரமான பிளேயர், பட் ஆனால் ரீசன்ட் சீசன்ஸ்ல அவர் வந்து ரொம்ப ஈஸியா ரன்ஸ் அதிகமா போற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களுக்கு மேபி லைக் நீங்க ஸ்டார்டிங் லெவன்ல சேர்த்தும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இந்த டீம்ல வந்து இருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல உங்களுக்கு பேஸ் பவுலிங்ல ஒரு ஸ்லாட் கொடுப்பீங்களா நீங்க? ஆஹ் எனக்கு ஏன்னா எப்பவுமே ஈடன் கார்டன்ஸ்ல வந்து பேசர்ஸ்க்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும், எஸ்பெஷலி பவர் பிளேல. ம். அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் போடும்போது நல்லாவே ஸ்விங் Yeah. இருக்கும். ம். என்னதான் மிச்சல் ஸ்டார்க் வந்து காஸ்ட்லியே இருந்தார், பட் பிளே ஆஃப்ல வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சார். அதுதான் வந்துட்டு கப்பு கிட்ட எஸ். கூட்டிட்டு போச்சு. ம். அண்ட் ஐ திங்க் இந்த வருஷம் அந்த ஓவர்சீஸ் பேஸ் பவுலர்ஸ் வந்து ஒழுங்கா வராததுக்கு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்ஷியலி டிஃபால்ட் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இந்தியன் கோர் பேட்டர்ஸ் ரீடைன் பண்ணாங்க, Yeah. பர்ஸ்ல மணி எல்லாம் போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வெங்கய்யருக்கு ஹியூஜா போனனால எடுக்க முடியல. என்ன ம். இருந்துச்சோ அதை எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆண்ட்ரிக் நாக்கியா லாஸ்ட் டைம் கூட வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து பயங்கரமா போட்டு அடிச்சாரு. அந்த ஆமா. நாக்கியானா அது வந்து ஞாபகம் இருக்குது. Yeah. சோ ஆமா, அவர் ரீசெண்டா SA T20 கூட ஆடலன்னு நினைக்கிறேன். பிளஸ் ம். கொடுத்த சான்சஸ்லயுமே வந்து பெருசா ரொம்ப ரன்ஸ் லீக் பண்ண Yeah. ஆரம்பிச்சிட்டாரு. அந்த யாக்கர்ஸ் முன்ன மாதிரி வரது கிடையாது. ம். அண்ட் கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் அ பெட்டர் சாய்ஸ். ஏன்னா பவர் பிளேல ஸ்விங் பண்ண முடியும். அந்த ம். பவர் பிளேயர் ஸ்விங் பண்றது வந்துட்டு வில் பி அ ஹியூஜ் ஃபேக்டர் இன் ஈடன் கார்டன்ஸ்ல எஸ்பெஷலி ஆடும்போது. ஓகே. ஆர் நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் பிளேயிங் லெவன்ல வர மாதிரி நம்ம ஃபோர் ஃபாரினர்ஸ் யார் யார் இருப்பாங்கன்னா ப்ராபப்ளி குவிண்டன் டிகாக். ம். ஓகே. அவர் தான் விக்கெட் கீப்பர் as well as ஓப்பனர். அண்ட் ரெண்டாவது வந்து ஆப்வியஸ்லி ஆண்ட்ரே ரசல். ம். மூணாவது வந்து சுனில் நரேன். Yeah. நாலாவது வந்து ப்ராபப்ளி ஐ ஸ்டார்ட் வித் ஸ்பென்சர் ஜான்சன். ஓகே. அவர் இதுலயுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபிலுமே வந்து பவர் பிளே ஸ்விங் பண்ணாரு. ஆனா அவருக்கு ம். சுத்தமா கன்சிஸ்டன்சில லைன் அண்ட் லென்த்ல பெருசா Yeah. இல்ல. ம். அது ஐபிஎல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஐ ஸ்டார்ட் வித் ஏன்னா அந்த பேஸ் பவுலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு. ஓகே. இல்ல நான் இந்தியன் பேஸ் பவுலர்ஸ் வச்சு மட்டுமே பாத்துக்கிறேன், லைக் ஹர்ஷித் ராணாவும் இருக்காரு, வைபவ் வரவராவும் இருக்காரு. எஸ். ஆர் நான் உம்ரான் மாலிக் கூட ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன்னா ஐ கேன் பிளே மொயின் அலி அஸ் த ஃபோர்த் ஃபாரினர். ஓகே. லைக் சென்னை மாதிரி பிக்சர்ஸ்ல வரும்போது வந்து மொயின் அலி வந்து அந்த ஒரு ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணலாம், ஆர் வந்து தேர்ட் ஸ்பின் ஆப்ஷனா யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஓகே. ஸோ உங்களோட ஸ்டார்டிங் லெவன் சொல்லிடுறீங்களா? ஒவ்வொருத்தரா யார் யார் இருப்பாங்க யா. அப்படின்னு, ஓப்பனர்ஸ் யாரெல்லாம்? ஸோ ஓப்பனர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி குவிண்டன் டிகாக் அண்ட் அஜன்கே ரஹானே. ஓகே. அண்ட் ரஹானே கேப்டனா சொல்லிட்டனால ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபார் ஹிம் டு கோ அண்ட் ஓப்பன். ஓகே. அவர் பிளேயிங் ஸ்டைல் லைக் ஈடன் கார்டன்ஸ்ல ஸ்கொயர் ஃபீல்டு வந்து கம்மியா இருக்கும். அவர் அந்த கட் அடிக்கிறதுக்கோ இல்ல லெக்ல பிளிக் அடிக்கிறதுக்கோ பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணாருன்னா வந்துட்டு பயங்கர ரன்ஸ் வரும். அண்ட் ரீசெண்டா நடந்த சயித் முஷ்டாக் அலிலுமே வந்துட்டு நிறைய ரன்ஸ் அடிச்சிருந்தார், 400+ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அந்த ஃபார்ம் அப்படியே கொண்டு வந்தாருன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். பட் ஐபிஎல்ல பவுலிங்கோட குவாலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட்ல. ஸோ Yeah. அந்த ஒரு இது மட்டும் தான். பட் இஃப் ரஹானே வாஸ் நாட் அனௌன்ஸ்ட் அஸ் கேப்டன், ஐ வுட் ஹவ் ப்ராபபிலி ஸ்லாட்டட் சுனில் நரேன் இந்த ஓப்பனிங் தான். ஓகே. ஓகே. ரைட், ரைட், கூல். ஸோ அப்போ ஒன் டவுன் ஆனா அப்படின்னா யார் வருவாங்க இப்போ நெக்ஸ்ட்? ஒன் டவுன் வந்து ரகுவன்ஷி. ஓகே. ஸோ ரகுவன்ஷி இன்னும் ட்ரஸ்ட் பண்றீங்க? ஆக்சுவலா நான் வந்து ஒரு டென்டேட்டிவா ஒன்று போட்டு வச்சிருந்தேன். அப்போ வந்து என்ன ஒன் டவுன் ரஹானே, ஓப்பனிங் வந்து நரேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் நான். நரேன் போட்டிருந்தார். ஓகே. ஓகே. ரைட், கூல். ரகுவன்ஷி இஸ் டூ குட் அ பேட்டர் டு பி லெஃப்ட் அவுட். அவர் வந்துட்டு டெவலப் பண்ணி ஆனா கண்டிப்பா ஒரு நெக்ஸ்ட் 10 இயர் ஆக்ஷன் சைக்கிள்ல வந்துட்டு கேகேஆர் ரீடைன் பண்ணக்கூட ஃபர்ஸ்ட் பிளேயரா இருக்க முடியும். ஏன்னா ஃபினாம்ல லாஸ்ட் இயர் சூப்பரா ஆடினாரு. எஸ். ஆல் அரௌண்ட் ஃபீல்ட் 360 சைடு அடிக்க முடியும். ஸோ அதனால அவர் இன்னத்ரி எனக்கு. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் யார் வருவாங்க? வெங்கடேஷ் ஐயர் சொல்லி. நம்பர் 4 வந்து வெங்கடேஷ் ஐயர். எஸ். அவர் அந்த ஸ்லாட்ல பிக்சடா இருக்கணும், அவர் மூவே ஆகக்கூடாது. அவர் இந்த ஸ்லாட்ல எப்படி வந்தாலுமே மினிமம் 500+ ரன்ஸ் வந்து கேரண்டி. ஸோ 4 வெங்கி ஐயர், 5 வந்து ரிங்கு சிங், 6 ஆண்ட்ரே ரசல், ஓகே. 7 வந்து ரமன்தீப் சிங். ரமன்தீப் சிங். ஓகே. ஸோ ரைட், லாஸ்ட் ரைட்.
லாஸ்ட் இயர் அமன்தீப் சிங்கை தான் இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஐ திங்க் அவரோட ஃபீல்டிங் வந்து பினாமினலா இருந்துச்சு அந்த எமர்ஜிங் ஏஷியா கப்ல கூட. ஸோ அவர் பிளேயிங் லெவல்ல கன்ஃபார்மா இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 7 பேட்டர்ஸ், ப்ராபபிள் 7 பேட்டர்ஸ் வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்றேன். 8 சுனில் நரேன், ஓகே. 9 ஹர்ஷித் ராணா, ம். 10 வந்து வருண் சக்கரவர்த்தி, ம். அண்ட் 11 வந்து ஸ்பென்சர் ஜான்சன். ஓகே, ரைட். அண்ட் இம்பாக்ட் சப்பா வந்துட்டு வைபவ் அரோரா. ஓகே, ரைட். ஆக்சுவலா வைபவ் வராரோவுமே என்னன்னா இந்த சீசன் வந்து ஏன்னா போன சீசன் ரொம்ப நல்லா பண்ணாரு. அவருக்கு நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இது தெரிஞ்சது. ஸோ வைபவ் வரோரா பார்க்கும்போது ஓகே டெஃபினட்டா நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வந்து கேகேஆர் இந்த பிளேயர் அப்படியே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு தான் நினைச்சேன் நான். ஸோ வைபவ் வரோரா அவங்க வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணாங்களே, இஃப் ஐம் நாட் ராங், வாங்கிட்டாங்க. வைபவ் அரோரா யா மேபி யா ஏதோ ஒன்று இப்போதைக்கு ஹீஸ் இன் கேகேஆர் அட் த மோமெண்ட். ஓகே. ஸோ அதான் லாஸ்ட்ல அது எடுத்தாங்க வைபவ் அவராவ. சோ ஓகே. அவர் வந்து என்ன பவர் பிளேல அவுட் ஸ்விங், இன் ஸ்விங் ரெண்டு சைடுமே ஸ்விங் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு அவருக்கு. அது நிறைய பிளேயர்ஸ் கிட்ட இல்ல. சோ அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அவர் தான் இம்பாக்ட் பிளேயர். இல்ல ஒருவேளை நான் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்ல போறேன் அப்படின்னா வந்து மயங்க் மார்க்கண்டே இஸ் a வெரி குட் ஆப்ஷன். ஓகே. ஓகே, ரைட், ரைட். இம்பாக்ட் தான். ஓகே. ஆக்சுவலா அப்போ உங்களுக்கு ரஃப்மன் பவல் டீம்ல இருக்காரு. பட் அவரை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இல்லையா? இப்போ லெட்ஸ் சே ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலா ரோமன் பவல் எடுத்துட்டு மேபி லைக் அந்த யார் இருக்கா வேற பேஸ் பவுலிங்ல வந்து உங்களுக்கு ஹர்ஷித் சாரி வைபவ் இந்தியன் வர்றவர்கள் பவுலர். எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான எதுவும் சாய்ஸஸ் இருக்கலாம் மேபி. ஏன்னா உங்களுக்கு ரசல் வேற ஒரு பேஸ் பவுலர் இருக்காரு. ரசல் வைபவ் வர்றவரா அண்ட் ஹர்ஷித் ராணா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேசஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கிடைக்கும்ல. சோ அது என்ன பொறுத்த கொஞ்சம் வரைக்கும் இப்போ நினைக்கிறீங்களா? ரசலும் பவலும் வந்து கிட்டத்தட்ட சேம் லைக் மோல்ட் ஆஃப் பிளேயர்ஸ்ல வருவாங்க. பட் ரசல் ஆப்வியஸ்லி பெட்டர் பிளேயர். எனக்கு தெரிஞ்சு ரசல் வந்து இன்ஜுரி ஆகாத வரைக்கும் ரவுமன் பவலுக்கு பிளேஸ் கிடையாது. ஏன்னா பேட்டிங் டெப்த் நல்லாவே இருக்கு. லைக் ம். ரமன்தீப் சிங், ஈவன் அர்ஷித் ராணா கூட வந்துட்டு சில பவுண்டரிஸ் அடிக்க முடியும். சோ ம். அதனால தேவையில்லாம இன்னொரு பேட்டரை நான் ஸ்லாட் பண்றதுக்கு பதிலா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் நான் யூஸ் பண்ணலாமேன்னு ஃபீல் ஆச்சு. அதனால தான் வந்துட்டு ஐ வென்ட் வித் ஸ்பென்சர் ஜான்சன். நான் அதுவும் இல்லாம உங்களுக்கு சுனில் நரேன் வேற திடீர்னு வந்து பேட்டிங் பிடிச்சாலும் பிடிப்பாரு. So, ஒரு பெரிய பேட்டிங் லைனப் இருக்கு. ஸோ இந்த 11 பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க சொல்ற 11 பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டிங்ல ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்கு, பவுலிங்ல உங்களுக்கு நரேன் அண்ட் சக்கரவர்த்தி ரெண்டு டூ மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் பயங்கரமான பிளேயர்ஸ் இருக்காங்க. பேஸ்ல உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஹர்ஷித் ராணா இருக்காரு, வைபவ் அரோரா இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஸ்பின் அப்படின்னா உங்களுக்கு மயங்க் மார்க்கண்டே உள்ள வரும்போது இன்னுமே ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் டிஃபெண்ட் பண்ணுவீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் அதான் நிறைய ஸ்ட்ராங் இருக்கு. ஏன்னா மெயினா இந்த டைம் ஆப்ஷனுக்கு வரும்போது லைக் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ண கீ பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஃபில் ம். சால்ட்டுக்கு பதிலா குவிண்டன் டிகாக். அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி மோல்டு பிளஸ் இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு அகைன் வெங்கடேஷ் ஐயர் கிட்டே போயிருக்காங்க. அண்ட் ம். மிச்சல் ஸ்டார்க்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு சில ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போயிருக்காங்க. ஆனா லைக் ஆப்ஷன்ல போன பிளேஸையும் வாங்கின பிளேஸையும் கம்பேர் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த இன்டர்நேஷனல் குவாலிட்டி டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். Yeah. பட் கேகேஆர் ஆஸ் சென்னை அஸ் வெல் அஸ் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்னா அந்த வின்னிங் சாம்பியன்ஷிப் மென்டாலிட்டி இருக்கு. ம். எந்த பிளேயிங் காம்பினேஷன் ஆட வைக்கணும்னு தெரியும், அவங்களோட பெஸ்ட்டை எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். அண்ட் ம். நம்ம எல்லாரும் கௌதம் கம்பீர் பத்தி பேசுறோம், பட் சந்திரகாந்த் பண்டிட் தான் வந்து கோச்சா இருந்திருக்காரு. அவர் வந்து சையத் முஷ்டக் அலிலையும் மத்திய பிரதேஷ் லைக் வெங்கடேஷ் ஐயர் டீம்ல வச்சுக்கிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த சாம்பியன்ஷிப் மென்டாலிட்டி இருக்கு. பட் ஆனஸ்டா நான் சொல்லணும்னா வந்து ஸ்ட்ரகிள் டு கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ். என்னோட ப்ரெடிக்டட் Wow. ஃபினிஷ் வந்து மேபி 5th or 6th பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு கெஸ் பண்றேன். ஐ மீன் ஆனஸ்டா சொல்றேன்னா. ஓகே, நான் ஜிங்ஸ் பண்ணிட வேண்டாம்னு நினைக்கிறீங்களா மெல்வின் ஆக்சுவலா? அப்படியோ வச்சுக்கலாம். ஓகே. பட் யா, ஏன்னா இதோட பெட்டர் டீம்ஸ் இருக்காங்கன்னு ஃபீல் ஆகுது. இஃப் ஓகே. எவ்ரி பிளேயர் இங்க இருக்கவங்க வந்துட்டு யூஸ் அவங்களோட பெஸ்ட் கேப்பபிலிட்டி காட்டினாங்கன்னா they'll make it into the playoffs. ஓகே, ரைட். தேங்க்யூ ஸோ மச் மெல்வின். த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் நிறைய டைம் அதை பத்தி பேசுவோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா டேக் கேர் கண்டிப்பா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. தேங்க்யூ.